மதியழகன், தற்போது கனிமொழி உட்பட 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். அமளி தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களினுடைய எண்ணிக்கை தற்பொழுது 14ஆக உயர்ந்திருக்கிறது. முதலில் 4 பேர் மட்டுமே சஸ்பெண்ட் என்று 5 பேர் மட்டுமே சஸ்பெண்ட் என்று அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் இந்த சஸ்பெண்ட் எண்ணிக்கை உயர்ந்து தற்பொழுது மொத்தம் 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே இந்த நடப்பு கூட்டத்தொடரினுடைய இந்திய அலுவல் நாட்களில் பங்கேற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாடாளுமன்ற சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அமளியானது எதிர்க்கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக அமளி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.